கூட்டி சேர்ப்பார். நீ சம்பாதிச்ச பணம் உன் வீட்டை விட்டு போச்சு, அதனால வீட்டில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. சகோதரா, கர்த்தர் உன்னோட பேசுறார். அந்த பணத்தை ஆண்டவர் மீண்டும் உன் வீட்டில் கூட்டி சேர்ப்பா, கொண்டு சேர்ப்பா. வரும். இது உனக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். புருஷன் உன்னை விட்டு விட்டு போனான், தேவனுடைய பிள்ளையே, அந்த புருஷன் ஆண்டவர் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பார். மனைவி உன்னோடு இனி வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போனா, அந்த மனைவி ஆண்டவர் மீண்டும் கூட்டி சேர்ப்பார். உன் பிள்ளைகள் சொன்னார்கள், இனிமேல் உன்னோடு ஒரு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொன்னாங்க. நீ தகப்பனா தாயா கூட வேண்டாம், இனிமே வீட்டுக்கே வரவே மாட்டேன் என்றார்கள். கர்த்தர் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் ஆரோக்கியம் உன் வீட்டுக்கு வருகிறது. தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றார், நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார். துரத்துண்ட உன்னையும் கர்த்தர் உன் பிதாக்களோடும் உன் குடும்பத்தோடும் சேர்ப்பார். Praise God. உன்னை எங்கெங்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அங்கெல்லாம் நீ வேண்டும் என்று சொல்வார்கள். சேர்ப்பார்கள், அழைப்பார்கள். நீ இல்லாமல் வேறு வாழ்வு இல்லை என்று சொல்லுகிற சமயம் வருகிறது. பிசினஸ்ல உன்னை பிரிச்சு விட்டாங்க, ஊழியத்தில் உன்னை தள்ளி விட்டாங்க, குடும்பத்தில் உன்னை தள்ளி விட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, கோத்திரத்தில், ஜனத்தில், இனத்தில், தேசத்தில், சமூகத்திலே உன்னை தள்ளிவிட்டார்கள். கர்த்தர் சொல்றார், கலங்காதே, கவலைப்படாதே. எங்கு நீ தள்ளப்பட்டாயோ அங்கே சேர்க்கப்படுவாய். கர்த்தராகிய தேவனுடைய கரமதை செய்கிறது. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட அதே இடத்திலே கர்த்தராகிய தெய்வம் உன்னை கூட்டி சேர்த்து, கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு காத்திருந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உபவாசிக்கிற உனக்கு, ரட்சிப்பை குறித்து வைராக்கியம் அடைந்த உனக்கு, தேவ கிருபையிலே பலப்பட்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கூட்டி சேர்ப்பது மட்டுமல்ல, பிதாக்களை பார்க்கலும் நான் உன்னை பெருகவே 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 பெருக பண்ணுவேன்.